நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வணக்கம் கடலரசே. இப்போது தாம் இந்த தெய்வ ரூபத்தை களைந்தால் அப்போது ஆசி வழங்குவதற்கு ஏற்ற தகுதி பெறுவேன். நடக்கும். நாராயண நாராயண. மகளுக்கு தந்தை என்ற முறையில் ஆசீர்வாதம் செய்யுங்கள். கல்யாணம் பெருக. என் மகளே லட்சுமி, மகிழ்வோடு உன் ஆசை அனுமதியுடன் உன் திருமணம் குறித்து பேசுவதற்காக செல்கிறேன். இப்போது உன் திருமணம் நல்ல முறையில் நடக்க நான் விரும்புகிறேன். ஆகையால் என் மகளே, நீ விவாகம் நடக்கும் வரை பணிப்பெண்களோடு சமுத்திரத்துக்குள் இருக்க வேண்டும். தந்தையே, அப்படியே இருக்கிறேன். தாதிகளே, ஹே தேவரிஷி, ஹே அசுரகுரு, ஹே தேவகுரு, என் விருப்பம் லக்ஷ்மியின் திருமணத்தை முறையாக நடத்த முழுமனதுடன் உதவ வேண்டுகிறேன். வாருங்கள் என்னுடன். அவ்வாறே சமுத்திரராஜனே, அவ்வாறே. இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்ததே அதிர்ஷ்டம். வாருங்கள், சென்று பகவானிடம் பேசலாம். நாராயண நாராயண. வணக்கம் பிரபு. வணக்கம் இறைவா. வணக்கம் இறைவா. வணக்கம் பிரபு. வணக்கம் இறைவா. ஏ பிரபுவே, எங்கும் நிறைந்தவரே, தாங்கள் அறிந்ததே, சிருஷ்டிக்கு நலம் மலர்கின்ற வேளை நெருங்கியது. அது பற்றியெல்லாம் இங்கு பேச வேண்டும் என்று வந்தோம். தாங்கள் பரிவுடன் வழிகாட்ட வேண்டும். இந்த சுப விழா தக்க முறையில் நடக்க. ஆம் பிரபு, தமது சக்தியின் வடிவமான தேவி லட்சுமியுடன் தாம் மாலை சூடும் நேரம் வந்துவிட்டது. இதை உங்களிடம் சொல்ல தேவி லட்சுமியினுடைய தந்தை சமுத்திரராஜன் தம்மை காண அவர் மகள் லட்சுமியின் ஒப்புதலோடு வந்திருக்கிறார். ஹே கருணை கடலே, ஹே அகிலங்களை நடத்துகின்ற இறைவா, ஹே பிரபு, அமைதியாக இருந்து அனைத்தையும் நடத்துகின்றீர்கள். எல்லாமே தங்களின் லீலை. அந்த லீலைகளால் தான் மிகச் சிறியவன் உங்கள் முன் நிற்கிறேன். தாய்போல் எங்களை காப்பது நீங்கள்தான் பிரபு. என்னையும் மதித்து மகாதேவி லட்சுமியின் அன்பு தந்தையாக்கி மிக பெருமைப்படுத்தினீர்கள். ஹே திரிலோகநாதா, தமது கிருபை இல்லையேல் மிக பெரும் செயல் ஒன்று, அனைவரும் எதிர்பார்க்கும் ஒன்று, லக்ஷ்மி நாராயணன் திருமணம் முடித்து வைக்கும் கருவியாவேனா? ஆழ்கடலின் அடிவயிற்றில் வசிப்பவனான இவன் அந்த சிருஷ்டிக்கே ஆதாரமான உங்களை நாடுவேனா? தம்முடைய அருள் கரங்கள் மிகச் சிறியவன் என்னை உச்சியிலே உட்கார வைத்திருக்கிறது. மங்களமான லட்சுமியின் திருமணத்தில் கல்யாண தானம் செய்ய அனுமதி தாருங்கள்.
ஹே நிர்குண நிர்மல பொருளே, அண்டமனைத்தையும் ஆள்பவனே, கல்யாணம் என்றால் பெண்ணை பெற்றவனின் கடமையே புனிதமான கன்னிகாதானம் செய்வதுதானே, மகளின் கல்யாணம் நடத்தி முடிப்பதுதானே. மிக எளிய நானும் என் மகள் தேவி லட்சுமியின் திருமணத்தை நல்ல சுப முகூர்த்தத்தில் நடத்தித்தர வேண்டுகிறேன். அதன் தொடர்பாகவே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் திருமணச் செய்தியுடன் தங்களைக் காண வந்தேன். ஹே பரமாத்மா, மகாதேவ சிவசங்கரர், பரமபிதாவான பிரம்மதேவர், அகிலம் அனைத்திலுமிருந்தும் என் மகள் லக்ஷ்மியின் திருமணத்துக்கு வந்து வாழ்த்துவார்கள். தம் அருள் இருந்தால்தான் அது நடக்கும் இறைவா. அன்பு கூர்ந்து இந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தி வைத்து என்னை பெருமைப்படுத்துங்கள். நடக்கட்டும். நாராயண நாராயண. பிரபு, தாமதமாகிறது. திருமணத்திற்கு புறப்படுங்கள். தெய்வ திருமணங்களுக்கு கால நேரம் பார்ப்பதில்லை. ஆ, நாளையே பொருத்தமான நாள், முகூர்த்த நாள். நற்பயனை சிருஷ்டி பெறுவதற்கு தங்கள் திருமணத்தை எதிர்பார்க்கிறது. இது பற்றி பரமேஸ்வரனுக்கும் பராசக்திக்கும் சொல்ல வேண்டுமல்லவா? நாளையே நல்ல நாள். சமுத்திரராஜனே, என்ன தேவேந்திரா? தாம் போய் கல்யாண காரியங்களை ஆரம்பியுங்கள். தாம் ராஜமாளிகையை அழகுபடுத்துங்கள். வரும் உறவினரை, விருந்தினரை நல்ல முறையில் வரவேற்க. அவ்வாறே ஆச்சாரியரே. பொன்மகள் திருமணத்தை புவனங்கள் புகழும் அளவுக்கு ஆண்டவன் திருவருளால் நடத்தி முடிக்கின்றேன்.